கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான கிராமிய வீதிகள், பாலங்கள் புனரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை 3 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், நான் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு முக்கியபூர்வமாக இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவில் சில வீதிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் உங்களுக்கு தெரியும், கிராமிய பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்களுடைய வீதி என்பது ஒரு முக்கியம். அந்த அடிப்படையிலே பல வீதிகளை நாங்கள் அவதானித்தோம். துரதிருஷ்டவசமாக நாங்கள் பார்வையிட்டு வீதி அனைத்தையும் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் இன்று நான் திருப்தி அடைகிறேன். ஒரு கிராம பாலத்தையும் ஆரம்பித்து வைத்து பல மில்லியன் ரூபாய்க்கான நிதிகளை ஆரம்ப வேலைகளை செய்யும் பணி நான் ஆலோசனை வழங்கியிருக்கிறேன். நிச்சயமாக அடுத்த 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் பார்த்து இங்கே முடிவு செய்திருக்கிற வீதிகளை செயல்பட்டு கொடுப்பதற்கு நான் முயற்சியில் எடுத்திருக்கிறேன். அதிலும் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் மந்திர குணவர்த்தன அமைச்சர் அவர்களுக்கும். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்பதற்கு முன்னர் இந்த நாடு கட்டுமான துறையிலே கிட்டத்தட்ட சைவர் நிலைக்கு சென்றிருந்தது. எல்லா விதமான கட்டுமானமும் நின்று நாடு அசையாத போன சூழலிலே நாட்டை பொறுப்பேற்று இந்த ஓரளவு தானும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு கட்டத்து நாட்டை கொண்டு வந்திருக்கிறார். கட்டுமானத்துறை முதல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அமைச்சுக்களும் திணைக்களங்களும் சுறுசுறுப்பாக இயங்குகிற சூழலிலே கிராமப்புறங்களிலே அந்த மாற்றம் நாடு செழிப்படைய வேண்டும். முக்கியமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் முடியுமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அமைச்சர் மந்திர குணவர்த்தன அவர்களும் என்னை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த பயணத்தை நான் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே ஒத்துழைப்பு அதிகாரிகளுக்கும் என்னோடு இருக்கிற எங்களுடைய அமைச்சருடைய செயலாளர்களுக்கும் நன்றி கூறி, நிச்சயமாக மக்களை நம்பிக்கை கொடுத்து இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் உருவாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்பதாக இந்த பயணத்திலே நான் இணைந்து கொண்டேன். அந்த மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இது சில பகுதிகளில் சந்தேகத்தை எழுப்புவோம். அதேபோல் எதிர்கட்சியினரும் இந்த கேள்விகளை பெரிதாக எழுப்பி ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கருத்தாய் உருவாக்க பார்க்கிறார்கள். இந்த நாட்டுக்கு பொறுப்பை சொல்லுகிற ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். முதலாவது ஜனாதிபதி தேர்தல், பின்னர் பார்லமெண்ட் தேர்தல், 2025ஆம் ஆண்டு ஏனைய மாகாணத்தை உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாட்டின் தலைவரை கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்.